சிம்ம ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 12ஆம் வீடான கடகத்தில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் ராசியான சிம்மத்தில் வந்து அமர்கிறார். செவ்வாய் உங்கள் 11ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 12ஆம் வீடான கடகத்தில் இணைந்து பயணிக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 2ஆம் வீடான கன்னியில் இருக்கிறார். சனி உங்கள் 8ஆம் வீடான மீனத்தில் பயணிப்பதால் அஷ்டம சனி நிலை ஏற்படுகிறது. ராகு உங்கள் 7ஆம் வீடான கும்பத்தில் இருக்கிறார். கேது உங்கள் ராசியான சிம்மத்தில் பயணிக்கிறார். இந்த கிரக நிலைகளில் குறிப்பாக ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு வருவதும் கடகத்தில் குரு புதன் இணைவு ஏற்படுவதும் முக்கியமானதாகும். முதலில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனை பார்ப்போம். ஆகஸ்ட் 17 வரை சூரியன் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஓய்வு, செலவு, தொலைதூர பயணம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற விஷயங்களில் கவனம் செல்லலாம். உங்கள் விதிப்படி 12ஆம் வீட்டில் சூரியன் அசுப நிலையில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சில வேலைகள் எதிர்பார்த்த வேகத்தில் நடைபெறாமல் சற்று தாமதமாகலாம். ஆனால் ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் ராசியான சிம்மத்திற்கு வருவதால் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். சூரியன் முதல் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வந்தாலும் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட அடையாளம், தலைமைத்துவ திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகள் உருவாகலாம். இருப்பினும் தேவையற்ற பிடிவாதம் அல்லது அதிகாரத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்து மற்றவர்களின் கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் நல்ல பலனை பெற முடியும். உங்கள் 11ஆம் வீட்டான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது இந்த வாரத்தின் சாதகமான அமைப்புகளில் ஒன்றாகும். 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை தருகிறது. இதனால் லாபம், வருமானம், நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவாக சில முக்கியமான நபர்கள் வரலாம். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கடகத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் குரு புதன் இணைவு நடைபெறுகிறது. 12ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. புதனும் 12ஆம் வீட்டில் அசுப நிலையில் இருப்பதால் செலவு, தொலைதூர பயணம், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது மனதில் அதிகமான சிந்தனைகள் போன்றவை ஏற்படலாம். ஆனால் இந்த அமைப்பு ஆன்மீகம், ஆராய்ச்சி, தனிமையில் சிந்தித்தல் மற்றும் வாழ்க்கையைப் பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பையும் தரலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி உங்கள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களில் பயன்படுத்துவது நல்லது. குரு புதன் இணைவு காரணமாக வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆன்லைன் வேலை, வெளிநாட்டு நிறுவனம், தொலைதூர தொடர்புகள் அல்லது புதிய அறிவு சார்ந்த முயற்சிகளில் கவனம் செல்லலாம். உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும் இப்போது உருவாகும் தொடர்புகள் எதிர்காலத்தில் உதவியாக இருக்கலாம். உங்கள் 2ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் பயணிக்கிறார். இது உங்கள் விதிப்படி சுபமான நிலையாகும். இதனால் பணம், குடும்பம், சேமிப்பு மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகலாம். பணத்தை அழகாகவும் திட்டமிட்டும் பயன்படுத்தும் எண்ணம் ஏற்படும். உங்கள் பேச்சின் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை சாதகமாக முடித்துக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. பணவரவு தொடர்பாக இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் குரு புதன் இருப்பதால் செலவுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் 11ஆம் வீட்டில் செவ்வாய் லாப வாய்ப்புகளை உருவாக்கும் நிலையில் இருக்கிறார். மற்றொரு பக்கம் 12ஆம் வீட்டு கிரக அமைப்பு செலவுகளை அதிகரிக்கக்கூடும். எனவே வருமானம் கிடைக்கும்போது அதன் ஒரு பகுதியை சேமிப்பதற்கு ஒதுக்குவது மிகவும் நல்லது. சனி உங்கள் 8ஆம் வீடான மீனத்தில் இருப்பதால் அஷ்டம சனி காலம் நடைபெறுகிறது.
உங்கள் விதிப்படி 8ஆம் வீட்டில் சனி அசுப பலனை தருகிறார். இதனால் சில விஷயங்களில் தாமதம் அல்லது கூடுதல் பொறுப்பு ஏற்படலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். பணம், ஆவணங்கள், காப்பீடு, கூட்டு நிதி அல்லது முக்கியமான ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயமும் உடனடியாக முடிவடையவில்லை என்றால் மனம் தளர வேண்டாம். பொறுமையாக ஒவ்வொரு படியாக செயல்பட்டால் நிலைமையை நன்றாக சமாளிக்க முடியும். அஷ்டம சனியை பயப்பட வேண்டிய காலமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை நீக்கி முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கான ஒரு காலமாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொறுமை, ஒழுங்கு மற்றும் திட்டமிடுதல் இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவும். ராகு உங்கள் 7ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் திருமணம், கூட்டாண்மை மற்றும் தொழில் தொடர்பான உறவுகளில் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ராகு 7ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே முக்கியமான கூட்டாண்மை முடிவுகளில் அவசரப்படாமல் ஒப்பந்தங்கள் மற்றும் பொறுப்புகளை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் திறந்த மனதுடன் பேசினால் தேவையற்ற புரிதல் குறைபாடுகளை தவிர்க்க முடியும். கேது உங்கள் முதல் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் சில நேரங்களில் உங்களுடைய இலக்குகள் குறித்து அதிகமாக சிந்திக்கலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களில் மாற்றம் வரலாம். கேது முதல் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் மனதில் தேவையற்ற குழப்பம் உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பலத்தை நினைவில் வைத்து முக்கியமான இலக்குகளில் கவனம் செலுத்துவது நல்லது. குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் 4ஆம் வீடான விருச்சிகம், 6ஆம் வீடான மகரம் மற்றும் 8ஆம் வீடான மீனம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். குறிப்பாக 8ஆம் வீட்டில் சனி இருக்கும் நிலையில் குருவின் பார்வை அங்கு விழுவது முக்கியமான ஆதரவாக அமையலாம். எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்க அறிவும் அனுபவமும் உதவும். 4ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்பம், வீடு மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது நல்ல பலனைத் தரும். உங்கள் முயற்சிகளுக்கு லாபம் கிடைக்கலாம். புதிய தொடர்புகள் மூலம் வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சில முக்கியமான வேலைகள் தாமதமாகலாம். இந்த தாமதத்தை தோல்வியாக பார்க்காமல் உங்கள் திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு வருவதால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் இருப்பு அதிகமாக உணரப்படும். மேலதிகாரிகள் அல்லது முக்கிய நபர்களின் கவனம் உங்கள் மீது திரும்பலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் கேதுவும் உங்கள் ராசியில் இருப்பதால் தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பது நல்ல ஆதரவை வழங்குகிறது. குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். பணம் தொடர்பான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுப்பது சிறந்தது. ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு வருவதால் உங்கள் கருத்துக்களை வலுவாக தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் மற்றவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு பேசினால் குடும்ப அமைதி சிறப்பாக இருக்கும். திருமணம் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் நிதானமான அணுகுமுறை அவசியம். எந்தவொரு கருத்து வேறுபாடும் நீண்டகால பிரச்சனையாக மாற வேண்டிய அவசியமில்லை. மனம் திறந்து பேசுவதும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் உறவுகளை வலுப்படுத்தும். திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து முழுமையான புரிதலுடன் முன்னேறுவது நல்லது. மொத்தத்தில் சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் கலவையான பலன்களுடன் முக்கியமான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது லாபம் மற்றும் முயற்சிகளில் நல்ல பலனைத் தருகிறது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் பணம் மற்றும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு வருவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் அஷ்டம சனி மற்றும் 12ஆம் வீட்டு கிரக அமைப்புகளால் செலவு, தாமதம் போன்ற விஷயங்களில் பொறுமை தேவை.
கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் இந்த வாரத்தின் சாதகமான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறைவன் அருளால் தடைகள் விலகி உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உருவாகட்டும்.